நீங்க எம்எஸ்வி அவர்கள் இம் போட்டதை பத்தி பேசுனீங்கல்ல? ஆமாங்க. எங்க இசைஞானி இம் போட்டது எப்படி தெரியுமா? எப்படி? பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இப்ப மலைப்பகுதி எப்படி போகும்? வளைந்து வளைந்து போகும். இதை இசையில ரெண்டு பேருக்குமே காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இசைஞானி எப்படி காமிச்சார் தெரியுமா? தனன தனன வளைச்சிட்டார். இப்ப கவிஞர் வளைக்கணும் எப்படி? வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலம் கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் காசையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் தலைகள். இப்ப ஜீப் மலைக்கு நடுவுல வந்துருச்சு நடுவர். அதுக்கு அந்த ஃப்ளூட்ல கொடுத்துட்டு பாருங்க. மேகத்தை பாக்குறாரு. மேகத்தை பார்க்கும் போது அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார், சரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார், பள்ளம் சில உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையின் காட்சி இறைவன் ஆட்சி. இப்ப ஜீப்பு மலை